அன்பினர்களே, வளைகுடாவின் நெருக்கம் இன்னும் முடிந்த பாடில்லை. தற்பொழுது ஈரானின் போர்க்கப்பல்கள் புதிய ஏவுகணைகளுடன் நடமாடும் வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக மாறியுள்ளதாம். கடந்த வாரம் ஹாமிஸ் ஜலச்சந்தி நடைபெற்ற IRGC கடற்படை பயிற்சியின் புதிதாக வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் ஈரானின் கடல்சார் சக்தியில் ஒரு புதிய பாய்ச்சலை காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. ஸ்மார்ட் கண்ட்ரோல் பயிற்சியின் நாம் ஏற்கனவே தந்தமில்லை. ஸ்மார்ட் கண்ட்ரோல் பயிற்சியின் போது ஜாயித் ஜிராசி போர்க்கப்பலில் இருந்து படைகள் சஹித் 3G ஏவுகணையை ஏவியுள்ளது. இது ஈரானிய கப்பல்கள் அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்பு புள்ளியை கடந்து இப்போது நீண்ட தூர செங்குத்து ஏவுதள திறன்களுடன் ஆயுதம் ஏந்தியிருப்பதை தெரிவிக்கின்றார்கள். சுலைமானி வகுப்பின் 3வது கப்பலான சஹித் ஜிராசி இந்த 6 ஏவுகணைகளை சஹித் 3F கடற்படை மாறுபாட்டை பெரிய செங்குத்து குழிகளில் கொண்டு செல்கிறது. 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இடைமறித்து இந்த ஆயுதம் ஒரு பிராந்திய வான் பாதுகாப்பு குமிழியை உருவாக்குகிறது. இது விரோதமான போர் விமானங்கள், உயரமான ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகளை எளிதாக வேட்டையாட முடியுமா? இது செங்குத்தாக சுடுவதால் இந்த அமைப்பு ஏவுகணையை குறிவைக்காமல் உடனடி 360 டிகிரி பாதுகாப்பை வழங்குகிறது. இது குழுவினர் விரைவாக சுடவும் திடீர் செறிவூட்டல் தாக்குதல்களை தோற்கடிக்கவும் அனுமதிக்கிறது. இறுதியில் IRGC தனது போர்க்கப்பல்களை நாட்டின் தெற்கு நீர்நிலைகளை பாதுகாக்கும் நகரும் வான் பாதுகாப்பு கோட்டையாக மாற்றியுள்ளது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ஒரு புறம் இருக்க, மேற்கத்திய வட்டாரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து தெஹ்ரானை சுற்றி ரஷ்ய S-300 நீண்ட தூர வான் பாதுகாப்புகளை நிலைநிறுத்தி இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை காலை முதல் ஈரானிய விமானப்படையின் S-300 PM-2 நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள வான் பாதுகாப்பு தளங்களுக்கும் 2வது நகரமான இஸ்ஃபஹானுக்கும் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் அமெரிக்க படைகள் பெரிய அளவில் குமிக்கப்பட்ட நிலையில் இது நிகழ்ந்துள்ளது. ஈரானை சுற்றி பாதுகாப்பு கேடயங்களாக இவைகள் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய இலக்குகளுக்கு எதிரான சாத்தியமான தாக்குதலை ஆதரிக்க பல 100 விமானங்கள் அட்லாண்டிக் முழுவதும் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் இருந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக இந்த கட்டமைப்பில் பல சிறப்பு வான் பாதுகாப்பு அடக்குமுறை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விமானங்கள் அடங்கும் என்றும் அவற்றில் அமெரிக்க கடற்படை EA-18G தாக்குதல் விமானங்களின் பல படை பிரிவுகள் மற்றும் அமெரிக்க விமானப்படையின் F-16CJ போர் விமானங்களின் 2 படை பிரிவுகள் நாம் ஏற்கனவே நேற்று தந்திருக்கிறோம் உள்ளன. இப்பொழுது S-300 PM-U2 என்பது பனிப்போருக்கு பிந்தைய 2 வகையான தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றாகும். மற்றொன்று 2000களில் கப்பல் ஏவுகணை பாதுகாப்பாக வாங்கப்பட்ட குறுகிய தூர தோர் M2 அமைப்பாகும். மேற்கத்திய மற்றும் இஸ்ரேலிய அழுத்தத்தின் கீழ் ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வெடோவின் புதிய நிர்வாகத்தால் ஒப்பந்தம் ஒருதலை பட்சமாக நிறுவப்படுவதற்கு முன்பு 2007ஆம் ஆண்டில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் ரஷ்ய S-300 PM-2 பன்னஸ் அமைப்புகளை ஆர்டர் செய்தது. 2016ஆம் ஆண்டு ரஷ்யாவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்த பதட்டங்களின் போது தற்போது ரஷ்ய வான் பாதுகாப்பு ஆயுத களஞ்சியத்தின் முதுகெலும்பாக இருக்கும் S-400 அமைப்புகளின் முன்னோடியான மிகவும் திறமையான S-300 PM-2 அமைப்பை வழங்குவதற்காக ஒப்பந்தமும் ஆர்டரும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த அமைப்புகள் 48N6DM தரையிலிருந்து வான் ஏவுகணைகளை ஒருங்கிணைக்கின்றன. அவற்றின் அதிநவீன சென்சார்கள் மற்றும் மேக் 14 விட அதிக வேகம் காரணமாக குறிப்பாக மேம்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு திறன்களை கொண்டுள்ளன. அவை மேக் 8 விட அதிக ஹைப்பர்சோனிக் வேகம் உட்பட மிக அதிகமாக சூப்பர்சோனிக் வேகத்தில் இலக்குகளை தாக்க அனுமதிக்கின்றன. அவற்றின் 250 கிலோமீட்டர் ஈடுபாட்டு வரம்புகள் பரந்த பகுதி பாதுகாப்பு திறனை வழங்கவும் அனுமதிக்கின்றன. 2024 அக்டோபரில் இஸ்ரேலிய தாக்குதலின் போது ஈரானிய சேவையில் உள்ள அனைத்து அமைப்புகளும் சில மணி நேரங்களில் அழிக்கப்பட்டன.
மேற்கத்திய வட்டாரங்களில் இருந்து பரவலான அறிக்கைகளை தொடர்ந்து 2 முக்கிய நகரங்களை பாதுகாக்க ஈரானிய S-300 PMU-2 அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன. இது அப்போது ஆய்வாளர்களால் பரவலாக மறுக்கப்பட்டது. இஸ்ரேலின் F-35 போர் விமானங்கள் பிளாக் 2 மென்பொருள் இல்லாததால் வான்வெளி ஏவுகணைகளை ஏவ முடியாது என்பது இந்த சாத்தியத்தை வெகு தொலைவில் காட்டிய ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாகும். ஆயினும் கூட ஈரானின் தரைவழி அமைப்புகளை ஆதரிக்க நவீன போர் விமானம் அல்லது இடைமறுப்பு விமானம் இல்லாதது பெரிய அளவிலான அமெரிக்க தாக்குதலின் போது அவற்றின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜூன் 2025 நடந்த மோதல்களின் போது மேற்கத்திய மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற துணை இராணுவத்தினரால் ஈரானிய வான் பாதுகாப்பு பெரும்பாலும் தரையில் இருந்து முடக்கப்பட்ட நிலையில் அவற்றின் திறன்கள் இன்னும் அதிக தீவிரம் கொண்ட ஈடுபாடுகளில் சோதிக்கப்படவில்லை. ஜூன் 2025 ஈரானிய ஆயுதப்படைகளின் துணை செயல்பாட்டு தலைவர் ரியர் அட்மிரல் மெஹமூத் மௌசவி ஜூன் 13-24 வரை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான விரோத போக்கின் போது சேதமடைந்த நாட்டின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைப்புக்குள் அனைத்தும் மாற்றப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எங்கள் சில வான் பாதுகாப்புகள் சேதமடைந்தன. இதை நாங்கள் மறைக்க முடியாது. ஆனால் எங்கள் சகாக்கள் உள்நாட்டு வளங்களை பயன்படுத்தி வான்வெளியை பாதுகாப்பதாக வைத்திருப்பதாகவும் பொருத்தமான இடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த முன் ஏற்பாடு செய்யப்பட்ட அமைப்புகளால் எங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாற்றப்பட்டுள்ளது தெரிவித்திருக்கின்றார். எமது அன்பான ஈரானின் வான்வெளியை பாதுகாக்க ஏற்கனவே உள்ள மற்றும் புதிய அமைப்புகளை பயன்படுத்தி வானத்தை மறைக்க முடிந்தது. எதிரி அதன் தீவிர முயற்சிகள் இருந்த போதிலும் அதன் இலக்குகளை அடைய தவறிவிட்டார்கள் என்று அட்மிரல் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இழந்த மற்றும் சேதமடைந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுவதும் மாற்றுவது குறித்து இந்த மாத தொடக்கத்தில் பல பிராந்திய ஆதாரங்கள் இருந்து வந்த அறிக்கைகளை தொடர்ந்து ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் சீனாவால் தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெறுகின்றன. இது S-300 PMU-2 வகையை விட கணிசமாக உயர்ந்த திறனை கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் 2 படைப்பிரிவுகளுக்கு மட்டுமே S-300 PMU-2 அமைப்புகள் வாங்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இருப்பினும் 2020 ஆண்டில் தற்போதுள்ள அமைப்புகளுக்கு புதிய ஏவுகணைகளுக்கான தொடர்ச்சியான ஆர்டர்கள் வைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் வாங்கிய அமைப்புகள் ஓரளவு தனியாகத்தால் தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மேலும் அவை 96L6 இலக்கு வகைப்படுத்த ரேடார்கள், 30N6E2 இலக்கு ஈடுபாட்டு ரேடார்கள் மற்றும் 64NX-E2 போர் மேலாண்மை ரேடார்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது. 96L6 என்பது பரந்தளவிலான உயரங்களை உள்ளடக்கிய ஒரு 3D மையப்படுத்தல் ரேடார் ஆகும். மேலும் ஆளில்லா விமானம் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் போன்ற குறைந்த பறக்கும் இலக்குகளை கண்டறிய உகந்ததாகவும் உள்ளது. ஈரானிய பாதுகாப்பு துறை அதன் சொந்த நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குகிறது. குறிப்பாக பவர் 373 இது 2010 முற்பகுதியில் உருவாக்க தொடங்கியது மற்றும் 2016 முதல் 3 முக்கிய வகைகளில் சேவைகள் நுழைந்துள்ளது. இருப்பினும் 2016 ஆண்டில் ரஷ்ய S-300 PMU-2 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதை தொடர ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் எடுத்த முடிவு அந்த நேரத்தில் பவர் 373 நாட்டின் நீண்ட தூர வான் தேவைகளுக்கு போதுமானதாக கருதப்படவில்லை என்றும், இருப்பினும் உள்நாட்டு அமைப்பின் மிக முக்கியமான வகையின் சேவையின் பின் அது நாங்கள் பெற்றிருக்கும் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆக ஈரானிய S-300 அமைப்புகளின் திறன்கள் உலகின் எந்த ஒரு போர் வகையிலும் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார்களில் ஒன்றை கொண்டு செல்லும். புதிய Su-35 நீண்ட தூர வான் மேன்மை போராளிகளுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் கணிசமாக மேம்படுத்தப்படும் என்று முன்னர் எதிர்பார்க்கப்பட்டது. இதனால் தரை அடிப்படையிலான அமைப்புகளின் சூழ்நிலை விழிப்புணர்வை குறைக்கவும் உயர்த்தப்பட்ட சென்சார்களாக செயல்படும். ஜனவரி மாதத்திலிருந்து ஈரானிய ராணுவம் புதிய Mi-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை பெற்று வந்தாலும் Su-35 சூகள் நாட்டிற்கு வந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றாலும் S-300 PMU-2 இன் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் என்னவென்றால் நேட்டோ உறுப்பினர்கள்
நெருங்கிய தொடர்புடைய அமைப்புகளை அணுக முடியும். கிரேக்க விமானப்படை S-300 PM-U-1 அமைப்புகள் பல நேட்டோ விமானப்படைகள் மற்றும் இஸ்ரேலி விமானப்படைக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் ஈரானின் நீண்டகால எதிரியான டர்க்கி சமீபத்தில் 2019 S-400 அமைப்பை வாங்கியது. நவம்பர் 2025 அமெரிக்க மரைன் காப்ஸ் S-300 PM-2 அமைப்புகளை சமாளிக்க பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக ஈரான் முழுவதும் அதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றுமுழுதாக ஒரு பாதுகாப்பு கேடயமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக தனது வான்பரப்பை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை செய்து வருவதாகவும் ஈரானிய தகவலுடன் தெரிவிக்கின்றது. பார்க்கலாம் நேர்களே மற்றும் ஒரு காணொளியில். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.